இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டோரியை நான் லீனியராக சொல்ல போகிறோம். அதாவது வெற்றிமாறனோட வட சென்னை ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம். ஆக்டிங் ஸ்டைலில் அவர் எப்படி ஸ்டோரி டெல் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சியாக யூடியூப் வரலாற்றுலேயும் தெரில, ஆனால் நம்ம எடுக்கிறோங்க. மறக்காமல் இது நல்லா இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வாட்டி இந்த மாற்றிக்கலாம். நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்னா இது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. சரி, இன்ட்ரோவை பார்த்துருங்க. வெல்கம் அண்ட் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தோட மிகப்பெரிய யூடியூபர் அப்படின்னு நினைக்கப்படுற மிஸ்டர் பீஸ்டோட லைஃப் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு யாராவது மிஸ்டர் பீஸ்டோட லைஃப் ஸ்டோரி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ உங்கள் லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் ஆகுதா அப்படின்றதையும் பாசிட்டிவேஷன்ஸாக வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துரோகம், வீழ்ச்சி, மிஸ்டர் பீஸ்ட். யூடியூபரின் ராஜா அப்படின்னு நினைக்கப்படுற மிஸ்டர் பீஸ்ட் திடீர்னு ஒரு நாள் எல்லாராலையும் அன்சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகறாங்க, டிஸ்லைக்ஸ் அதிகமாகுது, வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா கம்மியாதோ இல்லையோ, ஆனால் ரூமர்ஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. என்னாச்சு அப்படின்னா, மிஸ்டர் பீஸ்ட் கூடயே வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வீடியோவை போடுறாரு. 2 வீடியோ, ஒன்றும் இல்லை 2 வீடியோ போடுறாரு. யூடியூபர் பார்த்தீங்கன்னா அது மிஸ்டர் பீஸ்ட் ஒரு ஃபேக்கான ஒரு யூடியூபர். அவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சிஜிஐயாக பண்ணுறான், மக்களை ஏமாத்துறான். அவன் நடத்துகிற கேம்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ப்ரைஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அது சும்மா ரியாலிட்டி ஷோ மாதிரி தான் அப்படின்னு ஒரு யூடியூபர் ஒரு 2 வீடியோ போட்டோன்னே எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறுது. இது வரைக்கும் அவர் சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபரோட நம்பிக்கை, யூடியூபர் சோலோ கிரியேட்டர் அப்படின்னு நம்பிக்கைலாம் போய் ஒரு நெகட்டிவான யூடியூபராக எல்லாருக்கும் தெரிய ஜெமி ஃபேமிலி ப்ராப்ளம். அவரோட 13 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்ப சண்டை. அவங்க டேடியார் அவங்க அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை போட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க. அப்படின்றதான் நம்ம மிஸ்டர் பீஸ்ட் ஜெமியும் அவரோட பிரதரையும் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வளர்க்குறாங்க சோலோ மதராக. அதுக்கப்புறம் அவர் காலேஜ் போகலாம் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வருதா என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் போய் சொல்கிறாரு அவர், நான் காலேஜ்லாம் போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் யூடியூப் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அம்மா ஒன்று காலேஜ் போனால் வீட்டில் இரு, இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரும் சரி வெளியே போக முடியாது அப்படின்னு அவரும் கிளம்பி காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் காலேஜ் போகிறன்ற பேரில் கட்டடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸை நிறைய க்ரியேட் பண்ணி போட்டு நிறைய வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. 100K அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா சர்ன்னு சைலண்ட்டாக வைரல் ஆகும் போது அவர் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. உடல்நிலை பிரச்சனை, பேஸ்பால், யூடியூப். வாழ்க்கையில் பேஸ்பால் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஊரில் எப்படி பசங்க கிரிக்கெட் பாலையும் பேட்டையும் எடுத்துகிட்டு நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரியான ஒரு பையனை தான் மிஸ்டர் பீஸ்டும். அவர் பேஸ்பால் எடுத்துகிட்டு நான் ஒரு பேஸ்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது, ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. அதாவது யார்கிட்டையும் கூச்ச சுபாவம்னால ஈஸியாக பேச மாட்டார். இப்போ அவர் யார்கிட்டையும் பேசாமையே சைலண்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் தான் அப்படின்னும் போது, கிரிக்கெட் டீமில் அவரை சுற்றி இருக்க யார் கூடயும் அவரால் ஈஸியாக ஜெல்லாக முடியாது அப்படின்னும் போது அவங்க மம்மியும் சொல்கிறாங்க ஏன்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போது செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைமாக கேம்லாம் பார்க்குறது, யூடியூப் போயிட்டு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் நிறையா பார்க்குறது, கேமிங் சேனல் யூடியூபர்ஸ் அதெல்லாம் பார்த்து அவரும் ஒரு நாள் நானும் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறாரு. அதுதான் மிஸ்டர் பீஸ்ட் 6000 பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறம் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு உடம்புல திடீர்னு ஏதோ ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ அந்த மாதிரி ரொம்ப வெயிட் லாஸ் ஆக அவங்க வீட்லேயும் நோட் பண்ணுறாங்க அவங்க மம்மி. அதனால அவங்க கூட்டிகிட்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கேட்கும் போது அவருக்கு ஒரு டிசார்டர் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவர் பேஸ்பால் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரால் பேஸ்பால் விளாட முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா அவர் ரொம்ப கஷ்டமாகி சரி அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று இருக்கே அதான் யூடியூப் நம்ம சேனல், அதில் போய் வீடியோ போடலாம் அப்படின்னு வீடியோவும் போட ஆரம்பிக்கிறாரு. கண்டினியூஸாக கேமிங் சேனல், அதுக்கப்புறம் கேமிங் வீடியோஸ்லேயே பார்த்திங்கன்னா மற்ற கண்டென்ட்ஸாக பேசுகிறது அப்படின்னு மிஸ்டர் பீஸ்டின் எதிர்ச்சி கிரேட்டஸ்ட் யூடியூபர் ஆகிறதுக்கான எல்லா வீடியோஸும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்தமாதிரி 1 to 3 வரைக்கும் 1 to மில்லியன் வரைக்கும் கவுண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிரேசியான திங் மண்ணில் புதஞ்சிருக்கிறது, அந்த மாதிரி 7 நாள் புதஞ்சே இருக்க போகிறேன் அப்படின்னு நிறைய சேலஞ்சஸை எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை நியூ டெம்ப்ளேட்டாகவே மாற்றி தப்மெயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்னு சொல்லலாம். அவரோட தப்மெயில்ஸ் ஒவ்வொன்றும் சும்மா யூனிக்காக இருக்கும். அது எப்படா அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்புறம் அவ்வளோ அனலைஸ் பண்ணி அவர் கண்டுபிடிச்சி இந்த ஒரு இதை கண்டுபிடிச்சி
இந்த ஒரு தப்மெயில் கிரியேட் பண்ணுற இண்டஸ்ட்ரி அவரோட கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகும் காம்பினேஷன்ஸ்லாம். அந்த மாதிரி சூப்பரான டெக்னாலஜியோட அவர் அறிவையும் யூஸ் பண்ணி யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு 2 விஷயம் தான் முக்கியம் அப்படின்னு அவரும் சொல்லுவார். ஒன்று ஹார்ட் ஒர்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெவர் எவர் கிவ் அப்பாக இருக்கணும். கிவ் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தோத்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூடியூப் சேனல் வளர்ச்சி. ஸ்டார்டிங் யூடியூப் சேனலாக இருக்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவர் கூச்ச சுபாவம் அப்படின்றதுனால யார்கிட்டையும் அவ்வளோ ஃபேஸ் கார்டெலாம் பேசாமல் யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு கேமிங் ஆடுறது வீடியோவை போட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த பையன் திடீர்னு ஒரு நாள் எனக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தோணும் போது அவங்களோட அண்ணனோட பழைய லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா செகண்ட் ஹேண்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனையும் வாங்கி கொடுக்குறாங்க. அவருக்கு மைக் வாங்க கூட காசு இல்லாத போது மைக்கையும் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு $1 சேர்த்து வச்சு வாங்குறாரு. அதுக்கப்புறம் வீடியோஸ் டெய்லி போகிறாரோ இல்லையோ, ஆனால் வீடியோ போடுறத நிறுத்தவே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு கண்டினியூட்டி காரணமாக அவர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் அடிக்குது. அந்த 1 மில்லியன் அடித்தது அதுக்கப்புறம் அவர் ஸ்பான்சர்ஸ்க்கு கூப்பிடுவாங்களாங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் இது எங்கள் ஆடை உள்ளே ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது அவருக்கு பார்த்தீங்கன்னா $10,000 கேட்குறாங்க. நான் இந்த வீடியோ வைரல் ஆக்குவேன், $10,000 எனக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க கேட்ட உடனே அந்த ஒரு ஆடு சேனலும் பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் தரோம் $10,000 அப்படின்னு சொன்னோடனே $10,000 கொடுக்குறாரு. அந்த $10,000 மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு காசு எதுவுமே இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத ஒருத்தருக்கு அவங்க கொடுக்குறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை பார்த்த மிஸ்டர் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு கிவ் அவேஸ் கொடுக்குறத மாதிரி நிறைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறாரு. பயங்கரமாக வைரல் ஆகிறாரு. அதே மாதிரி இன்னும் எக்கச்சக்க விஷயங்களான அதுக்கப்புறம் தான் அவரோட ஒரு டெக்னிக்கலாக அவர் கண்டுபிடிக்கிறாரு சேலஞ்சஸ் வீடியோ அப்படின்னு. அவர் சேலஞ்சை ஹோஸ்ட் பண்ணுவார். மிச்சம்லாம் சேலஞ்சை ஜெயிச்சு காசு அடிக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக அந்த ஒரு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகுது. எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி ஆடியோ ட்ராக் மூலமாக இந்த வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டோட ஃபேன்ஸாக மாறிட்டாங்க பாதி பேர். இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய யூடியூபரோட ஸ்டோரி கம்பேக் ஆன் யூடியூப்பில் அவரை சுற்றி ஃபுல் நெகட்டிவிட்டி. ஏன்னா அவர் கூட வேலை செஞ்ச ஒருத்தரே வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவர் சைலண்ட்டாகவே இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு ப்ராட்காஸ்ட்டில் உட்காந்து அவர் கேள்வி கேட்கலாம் சொல்கிறாங்க. அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொன்னார், அதெல்லாம் ஃபேக் இல்லை அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நெகட்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட நெகட்டிவிட்டியை அவர் பாசிட்டிவிட்டியாக மாற்றுறதுக்காக அவர் எந்த ரெஸ்பான்ஸும் நெகட்டிவிட்டியை ஏதாவது ஒன்று வந்தால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் சூப்பராக ஹேண்டில் பண்ணி திருப்பியும் அந்த ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் 2 வீடியோக்கு அப்புறம் காணாமே போயிடுறாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் நான் தான்டா திருப்பி கிங் அப்படின்னு இந்த வேர்ல்டு இண்டஸ்ட்ரியில் டி சீரீஸ் அப்படின்ற இந்தியன் பிக்கஸ்ட் யூடியூப் சேனலை பீட் பண்ணி நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்து நான் தான்டா லியோ தாஸ் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் டாப்பில் உட்காந்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்டான ஒரு லைஃப் ஸ்டோரியாக இருக்கும். நான் லீனியராக சொன்னனால உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் உங்களால் எது நினச்சாலும் முடியும். மிஸ்டர் பீஸ்டால் முடிஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு பையன் மைக் வாங்க காசு இல்லாமல் இருந்துட்டு இப்போ மில்லியனியராக ஆகி உட்காந்துருக்கான் அப்படின்னா ஃபுல் ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் போட்டால் நீங்களும் மிகப்பெரிய யூடியூபர் ஆகலாம். அதனால் யாரும் நம்ம அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சிச்சு, நமக்கு மைக் வாங்க காசு இல்லை, அது இல்லை இது இல்லை அழகு இல்லை அப்படின்லாம் எதுவுமே நினைக்கிறத விட்டு உங்களுக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, யூடியூப் அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களை எப்பயுமே உங்களுக்கான வழியை வச்சுருக்கோம். அந்த வழியில் நீங்கள் கரெக்டாக போங்க. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்றது தான் இந்த ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாகவே இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பெரிய யூடியூபர் ஆகுமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவாங்க? சரி வாங்கன்றேன். சரிங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். நான் லீனியராக சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை நல்லா இல்லைன்னா பேட் ப்ரோ மாற்றிடுங்க அப்படின்னா நான் மாற்றிடுறேங்க கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பேசலாம், எதை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான ஒரு ஓப்பன் வீடியோவாக நீங்கள் சொல்கிற வீடியோஸை நான் போடுறேன். சேலஞ்சஸ் எது வேணால் இருக்கட்டும், நம்ம சேனலில் எந்த வீடியோ வேணால் போடுவோம் அப்படின்றதுனால போடலாங்க. உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணுன்னு தோணுதோ கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.